வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு மார்க்கெட்ட போட்டு டமால்னு உடைச்சுட்டானுங்க. இன்னைக்கு மார்க்கெட் நிஃப்டி வந்து 25,048ல க்ளோஸ் ஆயிருக்குது. 0.9% இறங்கியிருக்குது. சென்செக்ஸும் 0.95% இறங்கியிருக்குது. அதானி ஸ்டாக்ஸ் ஃபுல்லாவே டவுனு. மேஜரா டவுனு. அத பத்தி பின்னாடி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கோல்டு, சில்வர் ரேட்ட பத்தி பார்க்கலாம். நேத்து ஒரு நாள் இறங்கிட்டு மறுபடியும் கோல்டும், சில்வரும் இன்னைக்கு ஏறிடுச்சு. கோல்டு வந்து கிராமுக்கு வந்து ரூ. 350 ஏறி இருக்குது. சில்வர் வந்து ரூ. 5 ஏறி இருக்குது. அடுத்தது டாலருக்கு எதிரான இந்தியா மதிப்பு வந்து அதல பாதாளத்துக்கு போயிடுச்சு. அதாவது ரூ. 91.88 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இம்போர்ட் பண்ற பொருளோட மதிப்பு எல்லாம் அதிகமாகும். எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்கும். முன்னாடி சொல்லியிருந்தேன் அதானி ஷேர்லாம் டவுன் ஆயிருக்குன்னு. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யுஎஸ் கோர்ட்ல வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, $225 மில்லியன் வந்து லஞ்சம் வாங்கியிருக்காங்க இவங்க அப்டின்ட்டு சொல்லி கேஸ் போட்டுருக்காங்க. இது ஏற்கனவே இந்த மாரி பிரச்சனை அதானிக்கு ஒண்ணும் புதுசு இல்ல. அதானி, அம்பானிங்களுக்கு வந்து எப்போதுமே இந்த மாரி பெரிய, பெரிய பிரச்சனைலாம் வரும். அதெல்லாம் மீண்டு திரும்ப அந்த ஸ்டாக் வந்து அப் ஆயிடும். ஆனா, இது வந்து ஃபுல்லா பொலிட்டிக்கல் பிரஷர் உள்ள ஸ்டாக்கு. அதனால இதுல இன்வெஸ்ட் பண்றப்ப கேர்ஃபுல்லா இருங்க. நிஃப்டில வந்து 3ல ஒரு ஸ்டாக் வந்து 52 வாரம் லோக்கு போயிடுச்சு. அடுத்தது இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து 8வது இடத்துல இருக்கு. எதுலன்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ இன்வெஸ்ட்மென்ட்ல. ஜிடிபிய கம்பேர் பண்றப்ப ஏஐ இன்வெஸ்ட்மென்ட்ல வந்து 8வது இடத்துல இருக்கு இந்தியா. இது வந்து ஃபியூச்சர்ல இன்கிரீஸ் ஆக நெறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, ஏஐ இன்வெஸ்ட்மென்ட் வந்து இந்தியால அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்டோட மீட்டிங் ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, பவர் ரிஃபார்ம்ஸ்க்காக. இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பவர் டிஸ்காம்ஸ்க்குலாம் கொஞ்சம் ஃப்ரீடம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதனால அந்த செக்டார் வந்து பூஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. அடுத்தது ட்ரம்ப் நியூஸ் இல்லாத நாளே கிடையாது. அப்படி இன்னைக்கு என்ன நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட போர்க்கப்பல்லாம் ஈரான் எல்லையில வந்து நிப்பாட்டி வச்சிருக்காரு ட்ரம்ப். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, போர் நிப்பாட்டி வச்சிருக்கிறார். அடுத்த முக்கியமான நியூஸ் அமெரிக்காவோட போர்க்கப்பல்லாம் ஈரான்ல நிறுத்தி வச்சிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட போர்க்கப்பல்லாம் ஈரான்ல நிறுத்தி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஈரானை வந்து தொடர்ந்து கண்காணிச்சிட்டு இருக்கதா ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு. இது எதனால ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்க நடக்கிற உள்நாட்டு கலவரத்தினாலயும் அத பயன்படுத்திக்க நினைக்கிறாரு ட்ரம்ப். அது மட்டும் இல்லாம 2025 மிட்ல வந்து ஈரான் மேல வந்து யுஎஸ் வந்து தாக்குதல் நடத்துனாங்க. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் வந்து அணு ஆயுதம் தயாரிக்கிறதா யுஎஸ்க்கு வந்து ஒரு நியூஸ் வந்திருக்குது அதுக்காக. அடுத்தது எலான் மஸ்க் ஒரு முக்கியமான நியூஸ் சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 5 வருஷத்துல வந்து ஏஐ வந்து ஹியூமன விட நாலேட்ஜபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம, இந்த சேட்டலைட்டுக்கு ஸ்பெண்ட் பண்றாங்கல்ல அமௌண்ட், அது வந்து ரொம்பவே கிராஷ் ஆக வாய்ப்பு இருக்குது. அது வந்து ரொம்பவே ஒரு குட் சைனு. இதனால என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, மத்த நாடுகள் எல்லாமே சீப்பான ரேட்ல வந்து சேட்டலைட்ட லான்ச் பண்ணலாம் ஸ்பேஸுக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க் யூ.